நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 13ஆம் நாள் பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இன்றைய தினம் பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பக்கூடிய இந்த தோழி ஒரு கண்ணழகி. அழகான கண்களாம் அவளுக்கு. கண்ணன் கண்கள் அழகு, கண்ணன் கண்களில் எல்லாரும் மயங்குவா அப்படின்னா, இந்த தோழியோ என் கண்ணழகில் கண்ணன் மயங்கட்டும், அவனே என்னை தேடி வரட்டும் அப்படின்னு இவள் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கா. அந்த தோழியை தான் இந்த பாசுரத்தில் எழுப்புறா. இப்போது நேற்றைய தினம் பாசுரத்தில் ராமனை பார்த்து மனத்துக்கினியான் அப்படின்னு ஆண்டாள் பாடினா. அதனால இந்த கோஷ்டிக்குள்ளே இப்போ ஒரு சின்ன மோதல் ஏற்படுறது. என்னன்னா, ஒரு தரப்பு கண்ணனுக்காக பேசுறது, இன்னொரு தரப்பு ராமனுக்காக பேசுறது. இந்த கோஷ்டியில் 2 பக்தர்களும் இருக்கா, ராம பக்தாலும் இருக்கா, கிருஷ்ண பக்தாலும் இருக்கா. அதனால சொல்கிறாளாம், இந்த நோன்பு நோற்கிறது யாருக்கு மற்றும் எதுக்காக? கிருஷ்ணானுபவத்தை அடையணும், கண்ணனை அடையணும், இதுக்காக தானே இந்த நோன்பே நோர்க்கிறோம். அப்படி இருக்க அது எப்படி நீங்கள் ராமனை பார்த்து மனத்துக்கினியான்னு பாடலாம்? எங்கள் கண்ணன் தான் மனத்துக்கினியான், அவனல்லையோ கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறது. இன்னொரு தரப்போ ராமனை மனத்துக்கினியான்னு சொன்னது தானே சரி. ஏன்னா சீதைக்காக அரும்பாடுபட்டு சீதையை மீட்டவன் அந்த ராமன் தானே. இந்த கிருஷ்ணனோ எங்கள் மனசில் இருக்கிற வேதனையை துளியும் புரிஞ்சுக்காம எங்களை ஏங்க வச்சில்லையோ பார்க்குறான். அதனால கட்டாயம் ராமன் தான் மனத்துக்கினியான், அந்த வார்த்தை ராமனுக்கு தான் ஏற்றது அப்படின்னு இந்த கோஷ்டி சொல்கிறது. இப்படி 2 பக்கமும் மாறி மாறி பேசின்னு இருக்க நடுவில் ஒரு தோழி எழுந்து பதில் சொல்கிறா. இந்த மாதிரி அறியாமையில் பேசுவாளா? எந்த நேரத்தில் ஒரு மனுஷன் சட்டை போட்டுண்டாலும் உள்ளே இருக்கிற அந்த உடலோ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவோ ஒன்று தான் இல்லையா? அந்த மாதிரி பகவான் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவன்தான் மகாவிஷ்ணு, அவன்தான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன், அதில் எந்த மாற்றமும் இல்லையே. அதனால ராமன் தான் கண்ணன், கண்ணன் தான் ராமன். ஒரு அவதாரத்துலேயும் ஒரு தத்துவத்தை பெருமாள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரே ஒழிய இதை வச்சு பேதம் பார்க்கலாமோ அப்படின்னு அந்த தோழி எழுந்து சொல்ல இவா எல்லாரும் சமாதானமாறா. இப்போ ஆண்டாள் பார்த்தா, கிருஷ்ணனை சொன்னா அவா சொல்ல போறா, ராமனை சொன்னா இவா சொல்ல போறா, 2 பேரையும் இந்த பாசுரத்தில் சேர்த்து பாடிடுவோம் அப்படின்னு முதல் 1.5 வரியில ராமனை பற்றியும் கண்ணனை பற்றியுமே சொல்றா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படிங்கிறா. புள்ளின் வாய் கீண்டானை அப்படிங்கிறது கண்ணனை சொல்றா. புல் அப்படின்னா பறவை, அந்த பறவையினுடைய வாயை பிளந்து கொன்றானே அப்படின்னு கண்ணனை குறிக்கிறா. முன்னொரு சமயம் ஆயர்பாடியில் யமுனா நதிக்கரையில் கண்ணனும் மற்ற குழந்தைகளும் மாடுகள் மேய்ச்சின்னு இருக்கா. அப்போது எல்லாரும் யமுனையில் இறங்கி விளையாடின்னு இருக்கா. கண்ணன் மட்டும் கரையில் நின்றுன்னு இருக்கான். அப்போது பகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் கொக்காக வேடம் தரித்து கண்ணனை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான். தன்னுடைய அலகால அந்த மூக்கால கண்ணனை இப்படி கொத்தினான். கண்ணன் இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கைலாய மலையே நிற்கிறதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய உருவம் அந்த கொக்குக்கு. அவ்வளோ பெரிய கொக்கு நிற்கிறத கண்ணன் பார்த்தான். அந்த கொக்கு அப்படியே கண்ணனை விழுங்கிட்டான். அவனுடைய தொண்டை பகுதி அடைஞ்ச கண்ணன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனை தகிக்க ஆரம்பித்தான். அந்த சூடு தாங்க முடியல, அந்த பகனால் சூடு தாங்க முடியாமல் கண்ணனை அப்படியே வெளியில் தள்ளினான் பகன். அப்போது அவனுடைய 2 அலகுகளையும், மேல் அலகையும் கீழ் அலகையும் கையால் பிடித்து இழுத்தே கொன்று விட்டான் கண்ணன். அதனால புள்ளின் வாய் கீண்டானை, அந்த வாய் அப்படி பிளந்து கொன்றான் இல்லையா? அதனால புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு கண்ணனை சொல்றா. பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை, பொல்லாத ஒரு அரக்கனை அனாயாசமா ஒரு நகத்தால ஒரு விஷயத்தை அப்படி கிள்ளி எரியறது எவ்வளவு சுலபமோ அந்த மாதிரி அனாயாசமாக கொன்னானே அப்படின்னு இந்த இடத்துல ராமனை பத்தி சொல்றா. அது என்ன பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே அப்படின்னா, கிள்றது அப்படிங்கிறது நகத்தை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல். அப்போ ஒருவேளை இங்கே நரசிம்ம அவதாரத்தை சொல்கிறாளோ அப்படின்னா இல்லை. ஏன்னா முதல் வரியில் ரொம்ப தெளிவாக ஆண்டாள் சொல்கிறா, பொல்லா அரக்கனை அப்படிங்கிற. அரக்கன் அப்படின்னா ராட்சசன். ஆனால் நரசிம்மர் கொன்னது ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு அசுரனை. அசுரர்கள் தேவர்களுக்கு விரோதி, ராட்சசர்கள் மனிதர்களுக்கு விரோதி. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் 2 பேரும் மாறி மாறி கூட இன்னொருத்தருக்கு கூட விரோதியாக இருந்துப்பா. ஆனால் பை டெஃபினிஷன் அசுரர்கள் அப்படின்னா தேவர்களுக்கு விரோதி, ராட்சசர்கள் அப்படின்னா அவ மனிதர்களுக்கு விரோதி. இந்த இடத்துல பொல்லா வரக்கனை, அதாவது ஒரு பொல்லாத ராட்சசன்னு சொல்லிட்டதுனால கட்டாயம் அது ஹிரண்யகசிபு இல்லை அப்படின்னு தெரியுது.
அவனை அப்படி நகத்தை கொண்டு கிள்ளி எறிவது போல ரொம்ப சுலபமாக அவன் கதையை ராமன் முடிச்சார் அப்படிங்கிறா. அதே மாதிரி பொல்லாவரக்கனை அப்படிங்கிறா. எதுக்கு அந்த பொல்லாவரக்கன்ற வார்த்தை சொல்லணுமா அப்படின்னா, ஆமாம் சொல்லணுமே. ஏன்னா நல்ல அரக்கன்னு ஒருத்தன் இருக்கானே, நல்ல ராட்சசன்னு இருக்கானே, அந்த ராவணனுடைய தம்பியான விபீஷணன் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணாரே, அதனால பொல்லாவரக்கனைன்னு சொல்றது மூலமா ராவணனை குறிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா. பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை, அப்படி அவனை கிள்ளி களைவது போல் அவன் கதையை முடிச்சானே, அந்த ராமனையும் அந்த கண்ணனையும் ஒரு சேர அவர்களுடைய கீர்த்தியை பாடிக்கொண்டு, கீர்த்திமை பாடிப்போய் அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். எல்லா பிள்ளைகளும் உன்னை தவிர எல்லாருமே பாவை களத்துக்கு போயாச்சு. எந்த இடத்துல இந்த நோன்பு நடக்க போகிறதோ அதுக்கு பாவை களம்னு பேர். எல்லாரும் அங்கே கூடிட்டா, நீ தான் இன்னும் எழுந்துக்கல அப்படிங்கிற ஆண்டாள். இப்போ மேலும் ஆண்டாள் சொல்கிறா, இன்னும் எழுந்துக்காமல் இருக்கியேம்மா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறா. சுக்ரோதயம் ஆயிடுத்து, பிரகஸ்பதியான குரு அஸ்தமிச்சுட்டார், பொழுது புலர்ந்தது, இன்னும் நீ எழுந்துக்கலையே அப்படிங்கிறா. அப்போது இந்த தோழி சொல்கிறாளாம், உங்களுக்கு பார்க்குற நட்சத்திரம் எல்லாம் சுக்கிரனாவும் பிரகஸ்பதியாகவும் தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு கண்ணன் தான் பிரதானம், கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணானுபவம்னு சுற்றின்னு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாமே அப்படி தான் தெரியும், பொழுது இன்னும் விடியலை அப்படிங்கிறா. அதுக்கு ஆண்டாள் கோஷ்டினர் பதில் சொல்கிறா, புள்ளும் சிலம்பினகான் அப்படிங்கிறா. பறவைகள் எல்லாம் எற தேடுறதுக்கே கிளம்பிடுத்து. இதுக்கு முன்னாடி பாசுரங்கள்லாம் பறவைகள் ஒலி எழுப்பினன்னு சொன்னா, ஆனை சாத்தன் கலந்து பேசினன்னா, பறவைகள் பேசின்னு இருக்குன்னா. ஆனால் இந்த பாசுரத்தில் பறவைகள் எல்லாம் எற தேடுறதுக்கே கிளம்பிடுத்து அப்படிங்கிறா. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், அழகான பூவை போன்ற அந்த கண்களை கொண்டவளே, உன் கண்ணழகில் கண்ணனே மயங்கரானே, நீ எழுந்து நோன்புக்கு வரக்கூடாதா? போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. உன்னுடைய மனசும் உடலும் குளிரும் வண்ணம் கிருஷ்ணானுபவத்தில் நன்னா அமிழ்ந்து குளிக்கணும், வரக்கூடாதா? அந்த மாதிரி குளிக்காம நீராடாதே. பள்ளி கிடத்தியோ, இப்படி கிருஷ்ணானுபவத்தில் நனைந்து சந்தோஷப்படாம தூங்கின்னு இருக்கிய இந்த தூக்கத்தால என்ன பிரயோஜனம்? பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். பெண்ணே, இது நல்ல நாள். ஏன்னா என்னைக்கெல்லாம் பெருமாளை பற்றின நாம சங்கீர்த்தனமும் அவனை பற்றின விஷயங்களையும் கேட்குறோமோ அனுபவிக்கிறோமோ அந்த நாட்கள் அத்தனையும் நல்ல நாட்கள் தான். அவனுடைய நினைப்பு நம்மளுக்கு என்னைக்கு இல்லையோ அது சுபமுகூர்த்த நாளாகவே இருந்தால் கூட அது நல்ல நாளாக இருக்க முடியாது. அதனால் ஆண்டாள் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் இது நல்ல நாள், இது நல்ல நாள் அப்படின்னு சொல்லிகிட்டே வரா. ஏன்னா கண்ணனை பாடுறோம், கண்ணனை நினைக்கிறோம், அவன் சரித்திரங்களை கேட்குறோம், அதனால் இது எல்லாமே நல்ல நாள் அப்படிங்கிறா. அதனால இது ஒரு நல்ல நாள். நம்ம பகவானை பாடிண்டு அவன் அனுபவத்தை பெறறதுக்காக அல்லவோ போயின்னு இருக்கோம். அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய், அந்த கிருஷ்ணனை தனிச்சு அடையணும்னு நினைக்காத, எங்களோட சேர்ந்துக்கோ, கோஷ்டியா போய் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா. எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை, சுகமான விஷயத்த அடுத்தவாளோட பகிர்ந்துண்டா அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? பக்தியும் அப்படிதான். அந்த சத்சங்கத்தோட சேர்ந்தா பக்தி இன்னும் மணக்கும், இன்னும் ஆழ்ந்து அந்த உணர்ச்சியில் நம்மளால இருந்து திளைக்க முடியும். அதனால அந்த கள்ளம் தவிர்ந்து நீ தனியாக அனுபவிக்கணும்னு நினைக்காம எங்களோட சேர்ந்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் இந்த தோழியை இந்த பாசுரத்தின் மூலம் எழுப்புறா. இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறச்சே ஆண்டாள் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை அப்படின்னு ஆரம்பிச்சா. புல் அப்படிங்கிற இந்த இடத்துல வர வார்த்தைக்கு பொருள் பகன் அப்படிங்கிற ஒரு அசுரனை கண்ணன் வதம் பண்ணான். கொக்காக வந்த அசுரனை கண்ணன் வதம் பண்ணான், அதனால புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு பார்த்தோம். இதை வேறு விதமாகவும் பொருள் கூற முடியும். இதுக்கு இன்னொரு உட்பொருளும் இருக்குது. இந்த பாசுரம் பாகவத அபச்சாரம் எவ்வளவு கொடியது அப்படிங்கிறதையும் காட்டும் விதமாக அமைஞ்சிருக்கிற ஒரு பாசுரம் தான் இது. புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா ஒரு பட்சி அதனுடைய வாய் பிளந்து போய் வாய் வழியாக ரத்தம் கக்கி இறந்து போச்சு. அந்த பட்சிக்காக கோபம் கொண்ட ராமபிரான் ராவணனை வதம் பண்ணான், கிள்ளி களைந்தான் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு விதமாகவும் பொருள் சொல்லலாம். அதனால் இது யாருடைய சரித்திரம் அப்படின்னா ஜட்டாயுடைய மோட்சத்தை பற்றி தான் இன்றைய தினம் அனுபவிக்க போகிறோம். பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்துல லக்ஷ்மணனால் ஒரு அழகான பர்ணசாலை அமைக்கப்பட்டு அந்த பர்ணசாலையில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் வசிச்சுன்னு இருந்தா. 3 ஆண்டு காலம் பெருமாள், தாயார், இளைய பெருமாள் 3 பேரும் அங்கே தங்கியிருந்தா. அதோட 13 வருஷ வனவாசம் பூர்த்தி ஆயிருந்தது. 14வது வருஷத்துக்குள்ளே அவள் அடி எடுத்து வைக்கிறா. அப்போது அந்த பர்ணசாலைக்கு ஷூர்பனக வரா.
ராமனை பார்த்த உடனே இவளுக்கு ராமன் மேலே அப்படி ஒரு ஆசை. இவ்வளோ அழகாக இருக்காரே, யார் இவர்னு கேட்கணும் அப்படின்னு பக்கத்தில் நெருங்கி வரா. இவளோ விகாரமான ரூபம், வயசோ முத்தின வயசு, துளியும் ராமனுக்கு ஏற்ற எந்த ஒரு லட்சணமுமே அவளிடத்துல கிடையாது, குணத்துலேயும் சரி. இப்படி ராமனை நோக்கி வந்து ராமன்கிட்ட கேட்குறா, யாருப்பா நீ? ஒரு பக்கம் பார்த்தா முனிவர் மாதிரி தலையில் ஜட்டாமுடி, ஆனால் கூட மனைவி வேற வந்திருக்கா, கையில் வில் அம்புன்னு இருக்குது ராஜாக்கள் மாதிரி. யார் தான் நீங்கள் சொல்லுங்கோ, இதுவோ ராட்சசர்கள் வசிக்கக்கூடிய இடம், இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு விசாரிக்கிறா சூர்பனகை. இப்போ ராமன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் என்றைக்கும் சத்தியமே பேசி பழக்கப்பட்டவர், அதனால ஒரு ராட்சசி வந்து விசாரிக்கிறா, பொய் சொல்லணும் அந்த மாதிரி எண்ணமே ராமனுக்கு இல்லை. தன்னை பற்றின அத்தனை விவரங்களையும் ஒன்றுத்தையும் மறைக்காமல் முழுசாக சொல்கிறார். அயோத்தியிலேருந்து வந்திருக்கோம், வனவாசத்துக்காக வந்திருக்கோம், 13 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து, 14வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு, இவள் சீதை என் மனைவி, இவன் என் தம்பி லக்ஷ்மணன்னு எல்லாத்தையும் சொன்னார். இப்போது ராமன் கேட்குறார், இதெல்லாம் கேட்குறியே நீ யாரம்மா அப்படின்னு. உடனே சூர்பனகை சொல்கிறா, நான் லங்கேஸ்வரன் ராவணனுடைய தங்க, அவன் விஸ்ரவசுடைய புள்ள, எனக்கு இன்னும் 2 அண்ணாக்கள் இருக்கா. ஒருத்தன் பலசாலியான கும்பகர்ணன், இன்னொருத்தன் ரொம்ப தர்மவானான விபீஷணன். இதை தவிர எனக்கு 2 ஒன்று விட்ட தம்பிகள் 2 பேர் இருக்கா, கரண் மற்றும் தூஷணன் அப்படின்னு. இதெல்லாத்தையும் சூர்பனகை சொல்கிறா. உன்னை பார்த்தேன் ராமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுத்து, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் இந்த சீத்தையையும் லக்ஷ்மணனையும் இங்கேயே விட்டுடு, என் கூட வா, என் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை தொடங்கு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறா. இப்போது ராமன் ரொம்ப பரிகாசமாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், ரொம்ப விளையாட்டாக பேசுகிறார். இப்போது அவர் சொல்கிறார், உனக்கு ஏம்மா இந்த தலையெழுத்து, எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கா இந்த சீத்தை, அவள் தான் என்னோட மனைவி, நீ என்னை திருப்பி கல்யாணம் பண்ணிண்டா நீ எனக்கு 2வது மனைவியாக இருக்கணும், உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து, அதெல்லாம் வேண்டாம். அதனால் உனக்கு ஏற்ற ஜோடி யார் தெரியுமா, அது ஒரு காம்பார் என் தம்பி, அவன் தான் உனக்கு சரியாக இருப்பான், அழகுலேயும் சரி அவனுடைய பலத்துலேயும் சரி, ரொம்ப பலசாலி அவன், பார் எத்தனை அழகாக இருக்கான், அவன் தான் உனக்கு ஏற்றவன். ஏன்னா அவன் மனைவி இங்கே இல்லை, தனிச்சு வந்திருக்கான் காட்டுக்கு, அதனால் நீ அவன்கிட்ட வேணா போய் முயற்சி பண்ணிப்பாரு அப்படிங்கிறார். உடனே சூர்பனகை அதையும் கேட்டுட்டு, ஆமாம் அவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரே, பலசாலியாக இருக்காரே, அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு லக்ஷ்மணன்ட்ட வரா. வந்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா. உடனே லக்ஷ்மணன் சொல்கிறார், நானும் இந்த காட்டுக்கு கிளம்பி வரச்சே எங்கள் அம்மா எனக்கு ஒரு அறிவுரை சொன்னா, என்ன தெரியுமா, ராமன் தான் இனிமேல் உனக்கு அப்பா, சீத்தை தான் இனிமேல் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி இவா 2 பேருக்கும் பணிவிட பண்ணுறதுக்காக தான் லக்ஷ்மணா நீ போகிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அதனால நான் இவாளுக்கு ஒரு வேலையாளாக தான் இங்கே இருக்கேன். அதனால் நீ என்ன கல்யாணம் பண்ணிண்டனா வேலைக்காரியாக தான் இங்கே இருக்கணும், ஒரு பணிப்பெண்ணாக தான் நீயும் இருக்கணும். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து, என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பணிப்பெண்ணாக இருக்கணுமா, அதெல்லாம் வேண்டாம், உனக்கு சரியானவர் எங்கள் அண்ணா தான், நீ எங்கள் அண்ணாட்டையே போய் முயற்சி பண்ணு அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ல, திருப்பி அங்கேருந்து இங்கே ஓடி வரா, திருப்பி ராமன்கிட்டே வரா. இப்போது சூர்பனகை சொல்கிறா, இப்போ என்ன, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த சீத்தை தானே, இப்போவே இவளை கொன்று நானே விழுங்கிவிடுறேன் அப்படிங்கிறா. ராமனுக்கு கோபம் வந்தது. உடனே லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறார், ஏதோ விளையாடுறான்னு நினச்சி நம்மளும் விளையாட்டாக பேசினா இது வேற மாதிரி போகிறது லக்ஷ்மணா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறார். உடனே லக்ஷ்மணன் ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு அவளுடைய மூக்கையும் 2 காதுகளையும் அறுத்துட்டார். இப்போது கோவத்துலேயும் வலியிலையும் அவமானத்துலேயும் நேர கரதூஷணர்கள் கிட்ட ஓடி வரா. ஏன்னா இவா 2 பேரும் ராட்சசர்கள் தான். கரதூஷணா கிட்ட வந்து இந்த மாதிரி ராம லக்ஷ்மணா சீத்தைன்னு 3 பேர் வந்திருக்கா அயோத்தியாலேருந்து, ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்கா, அந்த சீத்தையோ பேரழகியாக இருக்கா, நான் அந்த ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் என்னை இந்த மாதிரி என்னுடைய அங்கத்தை இந்த மாதிரி செதைச்சுட்டு ஆவாதான் அப்படின்னு சொல்ல, கரண் தன்னுடைய படையை அனுப்பி வைக்கிறான். முதல்ல சில வீரர்களை அனுப்பிச்சான், 14 பேரை அனுப்பிச்சான். அந்த 14 பேரையும் ராமன் ஒரு ஆளாக தனி ஆளாக இருந்து வதம் பண்ணிட்டார். அடுத்து 14,000 பேர் கொண்ட சேனையை கரண் அனுப்புகிறான், அதில் அவனும் கூட சேர்ந்து போகிறான். 14,000 பேரையும் ராமன் தனி ஒருவரா அவர் மட்டுமே இருந்து அந்த படை அத்தனையும் அழிச்சார். அதில் அகம்பனன் அப்படிங்கிற ஒரே ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிட்டான், நேர லங்கைக்கு ஓடினான். ராவணன்ட்ட வந்து சொல்கிறான், அங்கே ராட்சச குலத்தையே வதம் பண்ணிட்டான் ராமன் ஒருத்தன், அவனுடைய தம்பி லக்ஷ்மணனும் கூட வந்திருக்கான், மனைவி சீத்தையோட வந்திருக்கான். அந்த சீத்தையோ அப்பேற்பட்ட பேரழகியாக இருக்கா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காவோ, அதனால ராவணா நீ இதுக்கு பழி வாங்கியே தீரணும், போய் அந்த சீத்தையை அபகரிச்சுடு, அந்த சீத்தையை நீ அபகரிச்சாலே ராமனுடைய பலம் அத்தனையும் ராமன் இழந்துடுவான் அப்படின்னு முதல்ல இந்த யோசனையை ராவணனுக்கு கொடுத்தது இந்த அகம்பனன் தான், சூர்பனகை கூட இல்லை. இதை கேட்டுட்டு ராவணன் நேர மாரீச்சன் கிட்ட வந்து உதவி கேட்குறான்.
நீ எனக்கு உதவிக்கு வா, நம்ம போய் அந்த சீதையை கவர்ந்துட்டு வரலாம் அப்படின்னு. உடனே மாரீச்சன் புத்தி சொல்கிறான் ராவணனுக்கு. ராவணா, உனக்கு எவன் இந்த யோசனையை கொடுத்தான்னு தெரியல, கட்டாயம் உனக்கு அவன் நல்லது நினச்சி இதை பண்ணலை. உன் குலத்தையே வேறு இருக்கிற எண்ணத்தில் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு யோசனையை கொடுத்துருக்கான். ராமனை எதிர்க்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல. அவன் ரொம்ப பலசாலி, பராக்கிரமசாலி. அவனை அழிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதுவும் அவன் மனைவியெல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்காத. வேண்டாம் ராவணா அப்படின்னு புத்தி சொல்கிறான் மாரீச்சன். ராவணனும் அதை கேட்டுண்டு லங்கைக்கு திரும்பிடுறான். இப்போ சூர்பனகை வரா. நேர ராவணனை வந்து பார்த்து, நீ ஏதோ ஒரு பராக்கிரமசாலின்னு நினச்சேன், ஆனால் உனக்கு துளி கூட உன் நாட்டு மேலேயோ உன் ராஜ்யத்து மேலேயோ அக்கறை இல்லை போல இருக்கு. அங்கே 14,000 பேர் ராட்சசால வதம் பண்ணியிருக்கான் அவன். நீ அங்கே போய் அவன் மனைவியை அபகரிக்காமல் இங்கே இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு தூண்டி விட ஆரம்பிக்கிறா சூர்பனகை. அகம்பனன் ராவணனுக்கு கோபத்தை தான் உண்டு பண்ணி பார்த்தான். ஆனால் சூர்பனகை வேற ஒரு அஸ்திரத்தை கொண்டு ராவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அது என்னது அப்படின்னா, ஆசையை வளர்க்கிறா. சீத்தையை பற்றி பேச ஆரம்பிக்கிறா சூர்பனகை. அந்த சீத்தை எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? என்ன அழகு! மகாலட்சுமி மாதிரி இருந்தா. அவளை பார்த்த உடனே எனக்கு தோணின முதல் விஷயம், அவளை உனக்கு மனைவியை ஆக்கணும், அவளை இங்கே கூட்டிட்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கு தான் முயற்சியும் எடுத்தேன். அப்போ தான் இந்த லக்ஷ்மணன் என் காதுகளையும் மூக்கையும் அறுத்துட்டான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ இப்படி சொல்லி 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 ராவணன் மனசில் அந்த மோகத்தீ உருவாயிடுது. கோபத்தீயை கூட ஒருத்தர் அணைச்சிடலாம். மோகத்தீ, ஆசைத்தீ உருவாச்சுன்னா அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ராவணன் கிளம்பி நேர திருப்பியும் மாரீச்சன்ட்ட போகிறான். வா, போய் சீதையை அபகரிக்கலாம் அப்படிங்கிறான். மாரீச்சன் சொல்கிறான், நீ கேட்க மாட்டியா? உனக்கு ராட்சச குலமே அழியணும்னு ஆசையா? நான் ராமன் கையால் 2 வாட்டி அடி வாங்கியிருக்கேன். முதல் தடவை ராமன் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தான், சின்ன புள்ள, 12 வயசு. அப்போது விஸ்வாமித்ரர் கூட அவருடைய யாகத்தை காப்பாற்றுறதுக்காக வந்திருந்தான். அப்போ நான் போய் அந்த யாகத்தை கலைக்கிறதுக்கு போனேன். அப்போது என் மேலே மானவாஸ்திரத்தை போட்டு என்னை கொண்டு ரொம்ப தூரத்தில் தள்ளிட்டான். அது முதல் அடி. 2வது அடி, இப்போது ராமனுடைய வனவாசத்தின் பொழுது அவள் ஆசிரமத்தில் போய் நான் தொந்தரவு பண்ணேன். அப்போ 2வது அடி கொடுத்தான். ஆனால் அந்த பிரம்மச்சாரி ராமனை விட அவன் 2வது தடவை கிரகஸ்த ராமனாக வந்திருக்கானே, இப்போ அடித்த அடி தான் எனக்கு ரொம்ப பலமாக பட்டுது. அதனால் வேண்டாம், சீதையை அபகரிக்கணும்னு நினைக்காத ராவணா, இது உன் அழிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு மாரீச்சன் முடிஞ்ச அளவு புத்தி சொல்லி பார்த்தான். ராவணன் கேட்குற மாதிரி இல்லை. இது என் கட்டளை, உன்னிடத்துல நான் அனுமதி எல்லாம் கேட்கல, கிளம்பி வான்னு சொல்கிறேன் அப்படின்னா. மாரீச்சன் பார்த்தான். சரி, உனக்கு மறுப்பு தெரிவிச்சா நீ என்ன பண்ண போற? என்னை கொல்ல போற. உன் கையால் சாகிறதுக்கு ராமன் கையால் செத்தா எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு மாரீச்சனும் கிளம்பிட்டான். இப்போது கோவேரி கழுதைகள் அப்படின்னு ஒரு வகையான கழுதைகளால் பூட்டப்பட்ட தேர், அந்த ரதத்தில் தான் ராவணனும் மாரீச்சனும் கிளம்பி வரா. புஷ்பக விமானத்தில் போய் ராவணன் சீதையை அபகரிக்கலை, இந்த ரதத்தை தான் கொண்டு போகிறான். இப்போது இவ 2 பேரும் பஞ்சவட்டிக்கு வந்துட்டா. ராவணன் சொல்கிறான், மாரீச்சா உன் வேலையை நீ தொடங்கு அப்படிங்கிறான். இப்போ மாரீச்சன் அந்த மாயமானாக மாறினான். ஒரு பக்கம் தங்கமாக இருக்குது, இன்னொரு பக்கம் வெள்ளியாக இருக்குது. அவன் அந்த மானுடைய கொம்புகளெல்லாம் ரத்தின கற்களால் ஆன கொம்புகளாக இருக்குது. அந்த மான் அப்படியே சீத்தை முன்னாடி வந்து துள்ளி துள்ளி குதித்து விளையாடுறது. அதை பார்த்த சீதைக்கு ஆசை வருது. ராமன் கிட்ட கேட்குறா, அந்த மானை எனக்கு பிடிச்சி கொடுங்கோ அப்படின்னு. அப்போது இளைய பெருமாளான லக்ஷ்மணன் சரியாக ராமன்கிட்ட சொல்கிறார், அண்ணா இதை பார்த்தா சாதாரண மான் மாதிரி தெரியல, ஒரு பக்கம் தங்கம், ஒரு பக்கம் வெள்ளி, கொம்பெல்லாம் ரத்தின கற்களா, எந்த மான் இப்படி இருக்கும்? இது ஏதோ மாயமான்னு தோன்றுறது, அதனால் வேண்டாமே அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறார். உடனே ராமன் சொன்னார், இருக்கட்டும் லக்ஷ்மணா, மாயமானா இருந்தால் பார்த்துக்கலாம். இந்த மான் பின்னாடி போய் பார்க்குறேன், ஒருவேளை பிடிக்க முடிஞ்சுடுத்து அப்படின்னா அந்த மானை கொண்டு வந்து சீதைக்கு பரிசாக அவளுக்கு கொடுக்குறேன், அவள் அந்த மானோட விளையாடுவோம். ஒருவேளை பிடிக்க முடியல, நீ சொன்ன மாதிரி இது ஒரு மாயமானாக இருந்தது அப்படின்னா பானம் போட்டு அந்த மானை கொன்னுடுறேன். ஒருவேளை அது ஒரு ராட்சசனாக இருந்ததுன்னா பானம் போட்டு கொன்னுடுறேன், அந்த தோலையாவது கொண்டு வந்து நம்ம ஆசனமாக போட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அந்த மான் பின்னாடி கிளம்பி போகிறார். போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா நீ சீதைக்கு இங்கே காவல் இரு, துணையாக நீ இரு, அவளை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிளம்பி போகிறார்.
இந்த மான் நன்னா துள்ளி குதிச்சு ஓடுறது. ராமன் துரத்திண்டு போகிறார். ராமனுக்கு விளையாட்டு காட்டுறது. ராமன் நின்னா அது நிற்கிறது, ராமன் நடந்தால் அது நடக்கிறது. திடீர்னு காணாமல் போகிறது, திடீர்னு வேற ஒரு இடத்துலேருந்து வெளியில் வருது. ராமன் பார்த்தார், இப்படியே இந்த மானை துரத்திண்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு. பர்ணசாலையை விட்டு அந்த மான் ரொம்ப தூரம் கூட்டின்னு வந்துடுது ராமனை. இவர் பார்த்தார், இதுக்கு மேலேயும் பொறுத்தா சரி வராது, இது ஏதோ ஒரு ராட்சசனுடைய சூழ்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுட்டார். உடனே பானம் போட்டு அந்த மானை கொன்னுட்டார். அந்த மான் மேலே பானம் போட்ட உடனே சாகர சமயத்துக்கு அந்த மான் கத்துறது, அதாவது மாரீச்சன் கத்துறான் ராமன் குரல்ல, ஹே சீதே, ஹே லக்ஷ்மணா அப்படின்னு கத்திண்டே செத்து போயிட்டான் மாரீச்சன். இப்போ ராமனுக்கு தோணித்து, இது நிஜமா ஒரு சூழ்ச்சி தான், இவன் என் குரலில் ஒரு கூச்சல் போட்டுண்டு போயிட்டானே, அப்போது அங்கே இருக்கிற சீத்தையும் லக்ஷ்மணனும் எனக்கு தான் ஆபத்துன்னு நினச்சி பயந்துருப்பாளே அப்படின்னு ராமனுக்கு தோன்றுறது. ஆனால் அப்போவும் சீத்தை ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு அந்த மானுடைய தோலையாவது எடுத்துப்போம் அப்படின்னு அந்த தோலை கிடுகிடுன்னு எடுத்துட்டு பர்ணசாலையை நோக்கி வேகமாக நடந்து வரார் ராமன். ஆனால் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், நடந்து வர ஆரம்பிக்கிறார். இப்போது இங்கே ஆசிரமத்தில் பர்ணசாலையில் சீத்தை லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறா, கண்டிப்பாக உங்கள் அண்ணா குரல் தான், அவருக்கு ஏதோ ஆபத்து, நீ உடனே போ, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார் அப்படிங்கிறா. அதுக்கு லக்ஷ்மணன் சொல்கிறார், 3 லோகத்தில் யாரால் எங்கள் அண்ணாக்கு ஆபத்து நேரிடும்? அவரை அழிக்கிறதுக்கு மனுஷாலும் கிடையாது, தேவர்களும் கிடையாது, ராட்சசர்களும் கிடையாது, அசுரர்களும் கிடையாது, யாராலையும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, இது அவர் குரலாக இருக்க வாய்ப்பே இல்லை, இது ஏதோ சதி அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறார். அப்போது சீதைக்கு கோவம். அவள் சொல்கிறா, உங்கள் அண்ணாவோட குரல் கேட்குறது, அப்போவும் நீ இங்கே இன்னும் நின்றுண்டு பேசின்னு இருக்கியே, உன் எண்ணம் தான் என்ன? உங்கள் அண்ணாக்கு ஏதாவது ஆயிடணும், அவர் இடத்த நீ அபகரிச்சுக்கணும்னு பார்க்குறியா? என் மேலே ஆசையா உனக்குன்னு சுடுசொல் வீசுறா லக்ஷ்மணனை பார்த்து. அப்போவும் லக்ஷ்மணன் பொறுமையாக சொல்கிறார், இல்லை நான் திருப்பியும் சொல்கிறேன், இது அவர் குரலாக இருக்காது, அவரால் எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிச்சுட்டு வர முடியும், உங்களுக்கு பாதுகாப்பாக என்னை இங்கே இருக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு. அப்போ சீத்தை சொல்கிறா, இப்போது இந்த இடத்துலையே தான் நீ இருக்க போகிற, கிளம்ப போகிறது இல்லைன்னா இதுதான் என் முடிவு. ஒன்று இந்த கோதாவரியில் குதித்து என் பிராணனை போக்கிப்பேன், இல்லை விஷம் பருகுவேன், அதுவும் இல்லையா அக்னி பிரவேசம் பண்ணுவேன், இல்லையா ஒரு தூக்கு கயிறில் தொங்கிடுவேன் அப்படிங்கிறா. இதை கேட்ட லக்ஷ்மணனுக்கு கஷ்டமாக இருது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அது ராமன் அண்ணா குரல் இல்லை, அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இருந்தாலும் என்னை இங்கே இருக்க சொல்லிட்டு போயிருக்கிறதே உங்கள் பாதுகாப்புக்காக தான். ஆனால் நான் இருந்தால் நீங்கள் உங்கள் உயிரை போக்கிப்பேன்னு சொல்கிறச்சே நான் இங்கே இருக்கிறது சரியில்லை, நான் கிளம்புறேன். ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோன்றது, திருப்பியும் உங்களை பார்ப்பனான்னு எனக்கு தெரியல, இந்த வன தேவதைகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரமனசோட லக்ஷ்மணன் வேறு வழியே இல்லாமல் கிளம்பி போயிட்டார். இந்த இடத்துல சீத்தை இந்த மாதிரி சுடுசொல் பேசக்கூடியவளா? மகாலட்சுமி தாயார் போய் பரம பக்தனா பெருமாளுக்கும் அவளுக்கும் நிழலாகவே இருந்துருக்கிற இளைய பெருமாளான லக்ஷ்மணனை பார்த்து, நித்திய சூரியான ஆதிசேஷனுடைய அவதாரம் அவரை பார்த்து இப்படி ஒரு சுடுசொல் தாயார் போய் சொல்லுவளா அப்படின்னா கட்டாயம் இல்லை. இந்த இடத்துல ராமாயணத்தில் நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு தான் தாயார் இந்த மாதிரி அபச்சாரப்படுற மாதிரி படுறா. அது என்னன்னா, ஒரு பாகவதர்கிட்ட நம்ம அபச்சாரப்பட்டோம்னா அந்த பாவம் ரொம்ப கொடியது, அதற்கான பலனை தாயாரான நானே அனுபவித்தேன், யாரா இருந்தாலும் அனுபவிக்க நேரிடும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே நடக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல லக்ஷ்மணன்ட்ட தாயார் அபச்சாரப்பட்டா, சீதா பிராட்டி அபச்சாரப்பட்டா, அடுத்த 11 சர்க்கங்களில் வால்மீகி பகவான் சீத்தைப்பட்ட கஷ்டத்தை பற்றி தான் சொல்ல போகிறார். அவள் பட்ட அபச்சாரத்துக்கு அடுத்த 11 சர்க்கங்களில் அவளுடைய கஷ்டம்தான் நம்மளுக்கு தெரிய போகிறது. அதனால் பாகவத அபச்சாரம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத தாயார் நமக்கு உணர்த்தறாளே ஒழிய அந்த மாதிரி சுடுசொல் தாயார் வீசக்கூடியவளே அல்ல. இப்போது லக்ஷ்மணன் விலகி போயாச்சு. இந்த நொடிக்காக தான் ராவணன் காத்துன்னு இருந்தான். லக்ஷ்மணன் அந்த பக்கம் போன உடனே ராவணன் ஒரு சன்னியாசியாக வேஷம் போட்டுட்டு சீத்தை முன்னாடி வந்து நின்னான். சீத்தை நிஜமாவே இவர் ஒரு சன்னியாசின்னு நினச்சி அவரை அழைச்சி அவருக்கு பண்ண வேண்டிய அதித்தி உபச்சாரங்கள் எல்லாத்தையும் பண்ணினான். நிஜமான சன்னியாசி பார்க்க எப்படி இருப்பாரோ அத்தனை லக்ஷணங்களோடையும் இருந்தானா ராவணன். அதனால சீத்தையே நம்பிட்டா. அப்போது ராவணன் கேட்குறான், நீ யாருமா? அப்சர ஸ்திரீயா, தேவலோக கன்னிகையா, யார் நீ அப்படின்னு. அப்போது சீத்தை தன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறா. அப்புறம் சீத்தை ராவணனை கேட்குறா, நீங்கள் யார் சுவாமி அப்படின்னு. அப்போது ராவணன் சிரிச்சுண்டே பதில் சொல்கிறான், நான் விஸ்ரவஸுடைய புள்ள ராவணன், லங்கைக்கு அதிபதி நான். உன் அழகை பற்றி கேள்விப்பட்டேன்,
அதனால நேரில் பார்க்கலான்னு வந்தேன். நான் கேள்விப்பட்டதை விட நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால் உன்னை அடையணுங்கிற ஆசையில் தான் கிளம்பி வந்திருக்கேன், உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். சீதைக்கு திடுக்குன்னு இருந்தது. கோபமாக ராவணனை பார்த்து சொல்கிறா, நிஜமான ஒரு சந்நியாசியை நினச்சி இந்த உபச்சாரம் எல்லாம் பண்ண, வேடதாரியா நீ அப்படிங்கிறா. சொல்லிட்டு நீ ஒரு நரி. ராமனோ ஆண் சிங்கம், நானோ அவனுக்காகவே ஏற்பட்ட ஒரு பெண் சிங்கம். என்னை உன்னால் நெருங்க முடியாது ராவணா. ராமனோ சுட்டெரிக்கக்கூடிய சூரியனை போன்றவன் அப்படின்னா அவனுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவளே நான் தான். என்னை அடையணும்னு நீ நினைக்காத, இது உன் அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறா. இதை கேட்ட ராவணன் அப்படியே சிரிக்கிறான். சிரித்து தன் சுயரூபத்துக்கு மாறினான். சீத்தையை அவள் கூந்தலை ஒரு கையால் பிடிச்சிண்டான், அவள் பாதத்தை இன்னொரு கையால் பிடிச்சிண்டான். அவளை அப்படியே தூக்கி அந்த கழுதைகளால் பூட்டப்பட்ட ரதத்தில் சீத்தையை அமர்த்தி அந்த ரதம் அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சுது. சீதை கதறா உதவிக்கு. அப்போது அங்கே இருக்கிற கோதாவரி நதி, மரங்கள், அங்கே இருக்கிற மலை எல்லாத்த பார்த்து சொல்கிறா, யாராவது ஒருத்தர் ராமன்ட்ட செய்தி சொல்லுங்கோ, யாராவது ஒருத்தர் ராமன்ட்ட செய்தி சொல்லுங்கோ அப்படின்னு. அப்படி இருக்க இவளுடைய கூக்குரல் அங்கே இருந்த கழுகரசனான ஜட்டாயு காதுகளுக்கு எட்டித்து. உடனே ஜட்டாயு ராமனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கார். ராமா, நீயோ லக்ஷ்மணனோ இல்லாத பொழுது சீதைக்கு காவலா நான் இருப்பேன், அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமானால் அவளை காக்கிறதுக்கு நான் கட்டாயம் விரைந்தோடுவேன் அப்படின்னு ஜட்டாயு ராமனுக்கு வாக்கு கொடுத்துருக்கார். இந்த ஜட்டாயு பறந்து வரார். ராவணனுக்கும் ஜட்டாயுக்கும் போர் நடக்கிறது. ஜட்டாயு ரொம்ப தாக்குற ராவணனை, அவனுடைய ரதத்தை உடைச்சி போட்டார். அந்த கழுதைகள் அத்தனையும் கொன்னுட்டார். ராவணனுடைய சாரதியையும் கொன்னுட்டார். இப்போ ரதமும் இல்லை, சாரதியும் இல்லை, அந்த ரதத்தில் பூட்டப்பட்டிருந்த கழுதைகளும் இல்லை. இப்போ ராவணனுக்கு அவ்வளவு கோபம். அதனால் கத்தியை உருவினான். அவருடைய 2 ரக்கைகளையும் அவருடைய 2 பாதங்களையும் வெட்டிட்டான். அப்படியே கீழே பூமியில் விழுந்தார். ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார் ஜட்டாயு. பிராணன் போகிறது, ஆனால் தன் பிராணனை இறுக்கி பிடிச்சின்னு இருக்கார், ராமனுக்கு செய்தி சொல்லணும் அப்படின்னு. இப்போது ராவணன் ரதம் இல்லை, எதுவும் இல்லை, வானத்தில் அப்படியே பறக்கிறான் சீத்தையை தூக்கிண்டு. இப்போ சீத்தையுடைய அவள் தலையில் சூடி இருந்த மலர்கள், அவளுடைய சில ஆபரணங்கள் எல்லாம் கீழே விழருது. இப்போ சீத்தை யோசிக்கிறா, ராமனுக்கு எப்படியாவது இதை தெரியப்படுத்தணும், இந்த ராவணன் கவர்ந்து கொண்டு போயிருக்காங்கிறது ராமனுக்கு எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு யோசிச்சா. அப்போ இவா ஒரு மலையை தாண்டும் சமயத்தில் அந்த மலை மேலே பார்த்தா 5 குரங்குகள் உட்கார்ந்துருக்கு. இவ என்ன பண்ணா, தன்னுடைய நகைகள் எல்லாத்தையும் கழட்டி தன் வஸ்திரத்திலேயே ஒரு ஓரத்தை கிழிச்சு அதில் இந்த நகைகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டை கட்டி அந்த மூட்டையை அந்த குரங்குகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தூக்கி அடிச்சா, விசிறி அடிச்சா. அது அங்கே போய் அந்த 5 குரங்குகள் நடுவில் விழுந்தது. ஆனால் இது எதையுமே ராவணன் பார்க்கல. ஏன்னா அவ்வளவு பயம் அவனுக்கு, ராமன் வந்துட போகிறாருன்னு. அதனால் பின்பக்கம் திரும்பி பார்த்துட்டே மேலே பறந்துட்டு இருக்கான். அதனால் முன்பக்கத்தில் சீதை என்ன பண்ணுறான்றது கூட ராவணனுக்கு தெரியல. இப்போது அவளை லங்கைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே கொண்டு அசோகவனத்தில் சிறை வச்சுட்டான். ஓராண்டு காலம் சீதைக்கு அவகாசம். அதுக்குள்ளே அவளோட மனசை மாற்றிக்கலன்னா உன்னை நான் கொன்று என்னுடைய காலை உணவாக தின்று விடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கான். இப்போது மறுபக்கம் லக்ஷ்மணன் ராமனை போய் காட்டில் சந்திக்கிறார். ராமன் அதிர்ச்சியோடு கேட்குறார் லக்ஷ்மணனை பார்த்து, நீ ஏன் லக்ஷ்மணா இங்கே வந்த? உன்னை நான் சீதைக்கு பாதுகாப்பாக பர்ணசாலையிலையோ இருக்க சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறார். அப்போது லக்ஷ்மணன் நடந்ததெல்லாம் சொல்கிறார். இல்லை, உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு பயந்துட்டா, அதனால என்னை உடனே கிளம்ப சொன்னா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் போகலை, உங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லைன்னு. ஆனால் தன் உயிரையே மாய்ச்சிப்பேன்னு சொல்கிறச்சு, அதுக்கு மேலே நான் எப்படி அங்கே நிற்கிறது? அதான் உங்களை தேடி வந்துட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் பதில் சொல்கிறார். அதுக்கு ராமன் சொல்கிறார், தப்பு பண்ணிட்டே லக்ஷ்மணா, என் வார்த்தையை மீறிட்டியே, இது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த சீத்தை என்னை நம்பி எனக்காக தானே அவள் காட்டுக்கு வந்தா. இப்போ அவளுக்கு அங்கே என்ன ஆபத்தோ தெரியலையே. ஒருவேளை அவள் உன்னை நீ கிளம்பியே ஆகணும்னு நிர்பந்தமாக சொல்லியிருந்தா கூட நீ எங்கேயாவது ஒரு மரத்து பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருந்தாவது அவளுக்கு காவல் காத்திருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இப்படி கிளம்பி வந்துட்டே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதறார் ராமன். இப்போ 2 பேரும் பர்ணசாலைக்கு வேகமாக வந்து பார்த்தா சீத்தையை காணோம். இவா எதை நினச்சி பயந்தாலோ அது நடந்துடுது. தேடுறார் சீத்தையை ராமன், அழறார். ஒருவேளை இந்த அசோக மரத்து பின்னாடி எங்கேயாவது ஒழிஞ்சுண்டு என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா சீத்தை, வெளியில் வந்துடு அப்படின்னு கெஞ்சுறார். என்ன கூப்பிட்டாலும் எவ்வளோ கூப்பிட்டாலும் அங்கே சீத்தை இல்லை. அங்கே இருந்த மலையோ கோதாவரி நதியோ எதுவுமே ராமனுக்கு செய்தி சொல்லலை. சீத்தையை ராவணன் கவர்ந்து கொண்டு போனான்னு யாரும் சொல்லலை. எல்லாருக்கும் ராவணன் மேலே பயம். ஆனால் அங்கே இருந்த மிருகங்கள் மட்டும்
ராமனுடைய கதறலை கேட்டு தாங்க முடியலையாம். அந்த மிருகங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ராமன் இப்படி அழறானே, ராமன் இப்படி துடிக்கிறானே அப்படின்னு. அதனால் மிருகங்கள் மட்டும் தெற்கு திசையிலேயே மேல் நோக்கி பார்க்குறதாம். அதை பார்த்த ராமனும் லக்ஷ்மணாலும் ஒருவேளை தெற்கு திசையில் போயிருப்பளோ சீத்தை அப்படின்னு தெற்கு திசை நோக்கி நடக்கிறா. அப்படி நடந்து வரைச்சு தூர பார்த்தா ஒரு பட்சி ரத்த வெள்ளத்தில் இருக்குது. இவா 2 பேரும் என்ன நினச்சா அப்படின்னா, ஏதோ ஒரு கழுகு மாதிரி இருக்கக்கூடிய ராட்சசன் சீத்தையை கொன்று தின்னுட்டான் போல இருக்கு அப்படின்னு ராமன் நினைக்கிறார். அந்த பட்சி மேலே பானத்தை போடலான்னு நினைக்கிறச்சே பக்கத்தில் போனாதான் தெரியறது அது ஜட்டாயுன்னு. அப்படியே வாயிலேருந்து ரத்தத்தை கக்கிண்டு ஒரு மெலிசான குரல்ல ஜட்டாயு பேசுகிறார். ராமா, என்னை தாக்காத, நானே மரணப்படுக்கையில் இருக்கேன் ராமா அப்படிங்கிறார். இதை கேட்ட ராமனுக்கு நில கொலைஞ்சு போயிட்டார். உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஜட்டாயு இப்போ பதில் சொல்கிறார். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும், ஏன்னா பிராணன் போக போகிறது, ராமன்கிட்ட செய்தியும் சொல்லி ஆகணும். அதனால ரொம்ப அழகான ஸ்லோகம். யா மோஷதிம் இவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சா தேவீம் மமச்ச பிராணாக ராவணேன உபயம் ஹிருதம் அப்படிங்கிறார். காட்டில் ஒருத்தன் பச்சை இலைகளை தேடிண்டு போகிற மாதிரி எந்த பெண்ணை நீ தேடின்னு வந்திருக்கியோ அந்த பெண்ணான உன் மனைவி சீத்தையையும் என் பிராணனையும் ராவணன் கவர்ந்து கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப அழகான வார்த்தை, ஆயுஷ்மன் அப்படிங்கிறார். ராமா, நீ பல்லாண்டு நன்னா இருக்கணும், நீ நன்னா இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த அதிர்ச்சிகரமான துக்ககரமான செய்தியை ஜட்டாயு சொல்கிறார். ஏன்னா இதை தாங்கணுமே, ராமனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே, சொல்ல போகிற விஷயமும் இப்போ ஏற்பட்ட ஒரு சோகமான விஷயம், அதை ராமன் தாங்கிக்கணுமேன்றதுனால அவன் மேலே அவருக்கு பரிவு. அதனால சொல்கிறார், ஆயுஷ்மன் ராமா நீ நன்னாயிருன்னு ராமனுக்கு பல்லாண்டு பாடினார் ஜட்டாயு. அதனால இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய உடையார் அப்படின்னு ஒரு திருநாமம். விஷ்ணு சித்தர் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார், அதனால அவருக்கு பெரிய ஆழ்வார்னு திருநாமம் வந்தது. இங்கே ஜட்டாயு ராமனுக்கு பல்லாண்டு பாடினார், அதனால இவருக்கு பெரிய உடையார் அப்படின்னு ஒரு திருநாமம். இவரே இறக்கும் தருவாயில் இருக்கார். அப்போ கூட ராமனுக்கு நல்லது நடக்கணும்னு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அதிர்ச்சிகரமான விஷயத்தையே ராமன் கிட்ட சொல்கிறார். மேலும் ஜட்டாயு சொல்கிறார், ராவணன் சீத்தையை தெற்கு திசை நோக்கி கவர்ந்து கொண்டு போனான்னு அதை நான் பார்த்தேன் ராமா அப்படிங்கிறார். ஜட்டாயுக்கு மனசில் ஒரு கஷ்டம் என்னென்னா, அவரே போக போகிறார், பிராணன் போக போகிறது. அவருக்கு என்னென்னா இறக்கும் தருவாயில் இருக்கும். ராமனும் சீத்தையை தொலைச்சிட்டு இப்படி நிற்கிறான், அவன்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்ல முடியலையே நம்மளால், ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு ராமன் கிட்ட அப்புறம் நம்ம பிராணனை விட்டாதானே நன்னா இருக்கும், அவன்கிட்ட இப்படி ஒரு துக்ககரமான செய்தியை சொல்லிட்டு நம்ம போகிறோமேன்னு அவருக்கு வருத்தமா. அதனால அந்த நிலைமையில கூட ஜட்டாயு சொல்கிறார், ஏனயாதி முகூர்த்தேன சீதாமாதாய ராவணः விப்ரநஷ்டம் தனம் க்ஷிப்ரம் தத்ஸ்வாமி பிரதிபத்தியதே விந்தோ நாம முகூர்த்தோசௌ சச்சகாகுத்ஸ்த நாபுதத்து அப்படிங்கிறார். அதாவது ராவணன் சீத்தையை கவர்ந்து கொண்டு போன அந்த முகூர்த்தத்துக்கு பேர் விந்தம். விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் சீத்தையை கவர்ந்து கொண்டு போயிருக்கான். இந்த முகூர்த்தத்துக்கான விசேஷம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் அந்த முகூர்த்தத்தில் எந்த பொருளை தொலைச்சாலும் அந்த பொருள் அவளை விட்டு எப்படி தொலைஞ்சு போச்சோ அதே மாதிரி பத்திரமா திருப்பி அவாக்கிட்டே வந்து சேரும். அதுதான் அந்த முகூர்த்தத்தோடைய விசேஷம். இது எதுவுமே தெரியாத ராவணன் அந்த விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் சீத்தையை கடத்திண்டு போயிருக்கான். அதனால ராமா நீ ஒன்றும் கவலைப்படாத, வெகு சீக்கிரத்தில் சீத்தை உன்னை வந்து அடைவாள் அப்படின்னு ராமனுக்கு இறக்கும் தருவாயில் கூட ஜட்டாயு சமாதானம் சொல்லிட்டு போகிறார். அந்த மனசு தான் போக போகிறோமேன்ற எண்ணம் இல்லை, அப்பவும் ராமனுக்கு நல்லது நினைக்கணும்னு நினச்சார். அவருடைய பிராணன் போயிடுத்து. ராமன் கலங்கி போயிட்டாராம். சீத்தையுடைய பிரிவை காட்டிலும் எனக்கு இந்த ஜட்டாயுடைய பிரிவை தாங்க முடியல லக்ஷ்மணா அப்படின்னு சொல்கிறார் ராமன். இந்த ஜட்டாயு எனக்கு ஒரு அப்பா மாதிரி. ஏன்னா அப்பா ஒருத்தர் தான் தான் இறக்கும் தருவாயில் கூட தன் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சுட்டே உயிரை விடக்கூடியவர். இவர் பாத்தியா, அவர் போகிற சமயத்துக்கு கூட எனக்கு எத்தனை உபகாரம் பண்ணிட்டு போயிருக்கார். சீத்தை எந்த திசையில் போனா அப்படிங்கிறதையும் சொன்னார், யார் கவர்ந்துட்டு போனாங்கிறதையும் சொன்னார். அந்த முகூர்த்தத்தையும் சொல்லி என் மனசுக்கு எவ்வளவு அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்துருக்காரு இந்த ஜட்டாயு அப்படின்னு ராமன் சொல்லி அழறார். லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு தான் அந்திம கிரியை பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல, ஆனால் இந்த ஜட்டாயுக்கு பண்ண போகிறேன் லக்ஷ்மணா, போய் கட்டைகளை எல்லாத்தையும் சேகரிச்சுண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கோதாவரி நதிக்கரையில் தகனம் பண்ணுறார். ஜட்டாயுவுடைய ஆத்மா அவர் தேகத்திலேருந்து கிளம்புறது. அந்த ஆத்மாவை பார்த்து ராமன் சொல்கிறார், ஏ புண்ணிய ஆத்மாவே, நான் சொல்கிறேன் நீ வைகுண்டத்துக்கு போ அப்படிங்கிறார், நீ மோட்சம் போவாயாக அப்படிங்கிறார்.
அந்த ஆத்மாவானது பெருமாள் திருவடியை அடைஞ்சுது, மோட்சத்துக்கு போச்சு. ராமாயணம் பூராவே ராமன் தன்னை பெருமாள்னு எங்கேயும் வெளிக்காட்டிக்கலை. அப்படி இருக்க ஜட்டாயு கிட்ட மட்டும் அந்த ஆத்மாவை பார்த்து, புண்ணியாத்மாவே நீ மோட்சம் செல்வாயாகன்னு எப்படி சொன்னார் அப்படின்னா, அவர் வெளிக்காட்டிக்க விரும்பலை தான். ஆனால் இந்த இடத்துல உணர்ச்சி அவரால் தாங்க முடியல. எப்பேற்பட்ட உயிர் தியாகம் இந்த ஜட்டாயு தனக்காக பண்ணியிருக்கார். போகிற தருவாயிலும் எப்படி இன்சொல் பேசிட்டு போயிருக்கார். அதனால் அந்த உணர்ச்சியில் தன்னை மறந்து தான் பகவான்றத பெருமாளே இங்கே வெளிக்காட்டினுட்டார். அதனால் நான் சொல்கிறேன் நீ மோட்சம் போனார். அந்த ஜட்டாயுவினுடைய ஆத்மா பெருமாள் திருவடி அடைஞ்சுடுத்து. இப்படி இவருக்கு பெரிய உடையார் அப்படின்னு திருநாமம்னு பார்த்தோம். எதனால் அந்த பெரிய உடையார் திருநாமம் அப்படின்னா, அதுக்கு ரெண்டாவது காரணமும் ஒன்று இருக்குது. பெரிய உடையார் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய செல்வத்தை கொண்டவர்னு அர்த்தம். ஜட்டாயுக்கு எது செல்வம் அப்படின்னா, எப்பவும் ஒரு அப்பாவுக்கு அவருடைய கடைசி காலம் அந்த மரணப்படுக்கையில் அவர் இருக்கிறச்சே பக்கத்தில் அவருடைய பிள்ளைகள் இருந்து அவரை வருடி கொடுத்தா அது அத்தனை சுகமாக இருக்கும். அந்த மரண வலியில் யார் ஒருத்தருக்கு தான் மரணப்படுக்கையில் இருக்கிறச்சே தன் புள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ அவள் தான் பெரிய செல்வந்தர். அந்த மாதிரி பாக்கியம் தசரதற்கே கிடைக்கல. 4 பிள்ளைகள், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தவமிருந்து பெற்ற 4 பிள்ளைகள், ஒருத்தர் கூட அவர் பக்கத்தில் இல்லை. அவர் உயிர் பிரியற தருவாயில். ஆனால் இந்த ஜட்டாயுவோ இவருக்கோ பிள்ளைகள்னு யாரும் இல்லை. ஆனால் பகவானே அவருக்கு பிள்ளையா பக்கத்தில் இருந்து அவருக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ணி வச்சான். அதனால் இவர் பெரிய செல்வந்தர். அதனால் பெரிய உடையார் அப்படிங்கிற திருநாமம் ஜட்டாயுக்கு கிடைச்சது. இப்படி அந்த புள்ளின் வாய் கீண்டவன் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொல்லாத அரக்கனான ராவணனை கிள்ளி களைந்தானே அந்த ராமன். அவன் புகழ பாடிண்டு உன் ஆத்து வாசல்ல வந்து நிற்கிறோமே, நீ எழுந்து வா அப்படின்னு ஆண்டாள் கூப்பிட இந்த தோழியும் எழுந்து ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துனுட்டா. நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.